பிரைஸ்லா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இப்பொழுதும் கூட நம் கர்த்தரின் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்ம ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட தேவ வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். அந்த வார்த்தை நிமித்தமாக நாங்கள் சாட்சிகளாய் ஜீவிக்கவும் என் தேவன் கிருபை தருவீராக ஆண்டவரே. இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் என்னதென்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக, இந்த வார்த்தை எங்களோடு என்ன பேசுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக தகப்பனீர் எங்களுக்கு கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நல்லவராக இருக்கிற பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு சூழ்ந்து கொண்டாலும் நம் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்காக பரிதாபப்படுவார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மன உருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். நம் மீது அவர் கரிசனையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையினால உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய நிந்தைகள், உங்களுடைய அவமானங்கள், அதன் மத்தியிலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் உங்க கூட இருப்பார். உங்களுடைய கெஞ்சுதலுக்கு, உங்களுடைய கூப்பிடுதலுக்கு தேவன் செவிசாய்த்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால் அன்புள்ள தேவன். அவர் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால் அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் மன உருக்கமுடையவர். ஆகையினால தான் இப்பொழுதும் கூட நம் தேவ வார்த்தையை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 145 அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையுள்ளவர் என்பதை இந்த வாக்கியம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மனதுருகக்கூடிய தேவனாக இருக்கிறார். தன்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுவதை கர்த்தர் பார்த்து அப்படியே விட்டு போகிற தேவன் கிடையாது. அவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து அவருடைய ஜெபங்களை கேட்கக்கூடியவர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர், அவர்களுக்காக பரிதாபப்படக்கூடியவர், அவர்களை விடுவிக்கக்கூடியவர், அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் அவர்களை விலக்கி கொண்டு அவர்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவருங்க, அவர் மனதுருக்கமுடையவருங்க, அவர் அன்புள்ளவருங்க, அவர் உதவி செய்யக்கூடியவருங்க. ஆகையினால பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற போராட்டங்கள் நிமித்தமாக, என் வாழ்க்கையின் நிமித்தமாக நான் சோர்ந்து போறேன், என் கடன் நிமித்தமாக நான் சோர்ந்து போறேன், என் பிள்ளைகள் நிமித்தமாக நான் சோர்ந்து போறேன், இப்பேற்பட்ட பாரங்களை என்னை அழித்து கொண்டு இருக்கிறது, தேவன் என்னை பார்க்க மாட்டேன்றாரு, தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டேன்றாரு, அவர் மனமிறங்க மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லிடாதீங்க. ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையினால என் தேவன் எனக்கு மனம் இறங்குவார், எனக்கு அற்புதம் செய்வார், என் குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பார், என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பார், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், என் தேவைகளை சந்திப்பார், என்னை விசாரிப்பார், என்னை வெறுமையாக தேவன் விட மாட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய அன்பையும் அவருடைய உருக்கத்தையும் அவருடைய தயவையும் அவருடைய எல்லா காரியங்களையும் அவரை பார்த்துட்டு அவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அவர் இரக்கம் உள்ளவர்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால தான் நாம் வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகத்துல 14 அதிகாரம் 14வது வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. இயேசு அங்கு வந்து நின்றார், திரளான ஜனங்களை பார்த்தார். அங்க நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க. அந்த இடங்களை கூடியிருக்கிற அந்த ஜனங்களில அநேக வியாதியோடு போராட்டங்களோடு அவங்க என்ன பண்ணாங்களா, அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்துல இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, வியாதியஸ்தர்கள் மேல தேவன் மனதுருக்கமுடையவராக இருக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நாள்ல கூட நீங்க எந்த வியாதியின் போராட்டத்தோடு போராடி கொண்டிருந்தாலும், எந்த வியாதியின் படுக்கையில நீங்க படுத்து கிடந்தாலும், உங்கள் மீது மனதுருகிற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பிரச்சனை சீக்கிரத்துல மாறும், உங்களுடைய வியாதி சீக்கிரத்துல நீங்கும். அவர் மனதுருக்கமுடையவராக இருக்கிறபடினால வந்தாங்க, நிறைய ஜனங்கள் வந்தாங்க. கர்த்தரை என்ன பண்ணாங்க, மகிமைப்படுத்தினாங்க, துதித்தாங்க, ஆராதித்தாங்க, கனப்படுத்தினாங்க. ஆனாலும் தேவன் யார் மீது கண்ணோக்கமாக இருந்தார், யார் மீது மனதுருகி இருந்தார் என்று சொன்னால், வியாதியாய் இருந்த அநேகரை பார்த்து தான் கர்த்தர் மனதுருகினார். அப்போ அங்க வருகிற வியாதியஸ்தர்கள் மேல தேவன் கண்ணோக்கமா இருக்கிறார். வியாதி உள்ளவர்கள் மேல கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். வியாதியின் படுக்கையில கிடக்கிறவர்கள் மேல கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாள்ல கூட
விசேஷ விதமாக கேன்சர் வியாதியோடு, கை கால்கள் முடக்கவாதத்தோடு, படுத்த படுக்கைகளோடு, கண் பார்வை சரிய தெரிய முடியாதபடிக்கு தலைவலியோடு, வேதனையோடு, பலதரப்பட்ட வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் மனதுருகுவாருங்க. இந்த வியாதி நிமித்தமாக எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி வந்திருக்குது, நான் மட்டும் ஏன் உபத்திரப்பட்டு கொண்டு இருக்கிற, நான் மட்டும் ஏன் சரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய வியாதியை பார்த்து, உங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து கர்த்தரை முறுமுறுக்காதீங்க. தேவன் எனக்கு ஏன் இப்பேற்பட்ட பிரச்சனையை கொடுத்துட்டாரு, எனக்கு மட்டும் ஏன் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு தேவனை முறுமுறுக்கக்கூடியவர்களாக மாறிடாதீங்க. யோபுக்கு கூட பிரச்சனை ஏற்பட்டுச்சுங்க. உடல் முழுவதும், சரீரம் முழுவதுமாக பருக்கள் அவருக்கு இருந்துச்சு. சொரிஞ்சுட்டே இருந்தாரு. அவருக்கு எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும் பாருங்க. உச்சந்தலை முதல் தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு ஒரே வேதனையாக காணப்பட்டது. அதன் மத்தியிலும் அவருடைய மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷி, ஜீவனை விடு, இந்த பூமியில நீ வாழ்வதற்கு அருகதையற்றவன், நீ கர்த்தரை விட்டுட்டு பின்மாற்றத்துக்குள்ள போயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அவன் சொல்றா, தேவனிடத்துல நன்மையை பெற்றுன்னா தீமை பெறாமல் இருப்பது எப்படி? நன்மையை மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம், ஒரு தீமன் சொன்னா கர்த்தரை உடனே முறுமுறுக்கிறோம். இப்பேற்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. பிரியமானவர்களை, யாராச்சும் இந்த நேரத்துல கூட உங்களுக்கு வியாதி ஏற்பட்டு இருந்தாலும் தேவனை முறுமுறுக்கக்கூடியவர்களாக இருந்தா ஒரு விசையாக தேவ சமூகத்துல அறிக்கையிடுங்க, மன்னிப்பு கேளுங்க. முறுமுறுக்கிறவர்கள் அழிக்கப்பட்டு போயிடுவாங்க, தேவ சமூகத்துல நிலை நிற்க முடியாதுங்க. இந்த யோபு என்ன பண்ணாருன்னா, தேவனிடத்துல நம்ம நன்மை பெற்று நாம் தீமை பெறக்கூடாதா என்பதை, அந்த தீமையை அவர் என்ன பண்ணாருன்னா அதை சந்தோஷமாக எண்ணிக்கொண்டு கர்த்தரை அந்த இடத்துல மகிமைப்படுத்தினதுனால்தான் ஆசீர்வாதமாக இருந்தார். அவருடைய வியாதி நீங்கிச்சு, சுகத்தோட பலத்தோட பூமியில வாழ்ந்தார். இரக்கமுள்ள தேவன், மனதுருகக்கூடிய தேவன் அந்த யோபுடைய பரிதாப நிலையை பார்த்து மனம் இறங்கினாருங்க, மனதுருகினாருங்க. வியாதியஸ்தர்கள் மேல விசேஷமாக கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களை, எத்தனை பேர் வியாதியின் போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கிறாங்க. நிறைய மருத்துவமனைகள்ல சேர்க்கப்பட்டு உயிர் பிரிஞ்சு அந்த நேரங்கள்ல போராடி கொண்டிருக்கிறாங்க. அந்த மரண தருவாயில கூட தேவன் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்பேற்பட்டவர்களுக்காக ஆவிக்குரிய ஜீவித்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். வியாதியஸ்தர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னா, தேவன் எப்படி கரிசனை உள்ளவராக மனதுருக்கத்தோடு அந்த ஜனங்களுக்காக பரிதாபப்பட்டாரோ அப்பேற்பட்ட கரிசனையுள்ள ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது வியாதியிலே கிடந்த அவனை தேவன் சொஸ்தமாக்கினான்னு சொன்னது போல, அவன் படுக்கை மாற்றி போட்டார்னு சொன்னது போல தேவன் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாகவே அந்த வியாதியிலிருந்து நான் சுகத்தை பெற்றுக்கொண்டு வருவேன், நான் சாட்சியா இருப்பேன், என் தேவன் எனக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி மனதிருக்கமுடைய அந்த தேவ சமூகத்துல உங்களுடைய ஜெபத்தை நீங்க ஏறெடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்து அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் வாசிப்போம் லூக்காவின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. கிட்ட வந்து தேவன் பாடையை தொட்டு அந்த இடத்துல என்ன பண்ணா, வாலிபனே நீ எழுந்திரு என்று சொல்லி அந்த வாலிபனுக்கு கட்டளையிட்டார். இங்க ஒரு ஸ்ரீ நாயின் என்ற ஒரு ஊர்ல விதவை என்ன பண்றாங்க, வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த தாய்க்கு இந்த மகன் ஒரே மகனாக இருந்தா, இந்த வாலிப வயசை எட்டின பொழுது இந்த மகன் மரிச்சு போயிட்டான். மரிச்சு போன மாத்திரத்துல இவனை அடக்கம் பண்ணுவதற்காக ஊராரும் கூடியிருந்த உறவினர்களும் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடையை எடுத்துக்கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் தேவன் என்ன பண்றார், அந்த வழியாக வந்து அவர் கிட்ட வந்து பாடையை தொட்டு சுமந்தவர்கள் எல்லாரும் அங்க கூட நின்றுட்டு இருந்தாங்க. எழுந்துரு வாலிபனே நீ எழுந்துருன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணாருன்னா ஒரு உத்தரவை கொடுத்தார். தேவன் என்ன பண்ணாருன்னா அவங்க மேல ஒரு மனதுருக்கமுடையவராக இருந்தார். தேவன் என்ன பண்றாரு, கிட்ட வந்து தொட்ட மாத்திரத்திலே, ஸ்ரீயே அழாதே என்று சொல்லி மனதுருக்கமுடைய தேவன் அந்த மகளுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். மேல் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னு சொன்னா, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு, அழாத, நான் உனக்கு இருக்கிறேன், பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உனக்கு உதவி செய்வேன். இந்த சூழ்நிலையில கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில கணவன் இல்ல, பிள்ளை மரிச்சு போயிட்டா, எந்த சொந்த பந்தங்களும் கிடையாது, இனி வாழ்க்கை நான் எப்படி வாழ போறேன், எப்படி என்னுடைய ஜீவியம் ஜீவிக்க போகுது, நான் எப்படி இந்த பூமியில வாழ போறேன்னு சொல்லிட்டு அந்த மகளுடைய இருதயத்துல காணப்படுகிற பாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர் என்ன பண்றாருன்னா,
கிட்ட வந்தாருங்க, பாடையை தொட்டாருங்க. அந்த மகனை என்ன பண்ணாரு? உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் மன உருக்கமுடைய தேவன். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் அவளை பார்த்து அழாதே என்று சொல்லி மனதுருகி அவளுக்கு என்ன பண்ணாரா? உதவி செய்தாராம். இந்த நாள்ல கூட தேவன் யாரெல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில, கணவன் இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, பிள்ளைகள் இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு உதவி செய்ய ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் மனதுருக்கமுடைய தேவனாக இருக்கிறார். என்னை எல்லாரும் கைவிட்டு போயிட்டாலும் என் தேவன் என்னை கைவிடவே மாட்டார். என்னை கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா முடிவு பரியந்தமும் நடத்துவார். ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொன்னதின்படியாக கர்த்தர் என்னை ஏந்தி கொண்டு, என்னை தாங்கி கொண்டு, என்னை சுமந்து கொண்டு, என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் என் தேவன் என்னோடு இருப்பார் என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்துல கர்த்தரோடு நீங்க ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து தேவன் உங்களை வாழ வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவர், உங்க மேல பரிதாபப்படுவார், உங்களுக்கு உதவி செய்வார். ஆகையினால பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் மேல இரக்கமாய் இருப்பார் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தரிடத்துல அதிகமாய் அன்பு செலுத்துங்க, கர்த்தரிடத்துல கிட்டி சேருங்க, கர்த்தரின் நாமத்திற்கு அதிகமாய் மகிமை செலுத்தி கர்த்தரோடு நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நீங்க பயணித்து கொண்டே இருங்க. தேவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நிறைய நேரங்கள்ல அழுது கொண்டு துவண்டு போயிட்டு கர்த்தரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளாக போயிடாதீங்க. தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். ஆகையினால பிரியமானவர்களே, உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை அவர் செய்வார். நாம் வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. இளைய மகன் தன் தகப்பனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆஸ்தியை பாகமிட்டு பிரித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி கொண்டு துன்மார்க்கமான ஒரு ஜீவியத்தை ஜீவித்து அவன் என்ன பண்றான்? ஆஸ்தி எல்லாம் அழிச்சு போயிட்டு பாவ சேற்றில விழன்று புத்தி தெளிந்த பிறகு என்ன பண்றானா? தகப்பனுக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு தேவனிடத்துல ஒரு மன்னிப்பை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் பாராட்டக்கூடியவனாக இருக்கிறான். இந்த நாள்ல கூட பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் நீங்கள் ஏதாச்சும் செய்திருந்தாலும் தேவ சமூகத்துல அறிக்கையிட்டீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் மீது மனதிறங்கக்கூடியவராக இருக்கிறார், உங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த வார்த்தை எப்படியாவது சொல்லுகிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும் பொழுதே அவனுடைய தகப்பனை பார்த்து அவன் மேல மனதுருகினாருங்க. அவங்ககிட்ட பாவம் இருக்குது, அவங்ககிட்ட அழுக்கு இருக்குது, அவங்ககிட்ட துன்மார்க்க ஜீவி இருக்குது, இதெல்லாம் தகப்பன் பார்க்கவே இல்லை. அவனுடைய உள்ளத்தை பார்த்தாரு, அவ அறிக்கையிட்ட பாவத்தை பார்த்தாரு. உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேனே, என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு அந்த தகப்பனிடத்துல மன்னிப்பு கேட்பதை தான் என்ன பண்ணாருன்னா அந்த தகப்பன் பார்த்தாரு. அதே போல உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பை அளிக்கக்கூடிய ஒரு பரம தகப்பன் நம்மோடு ஒருவர் இருக்கிறார். ஆகையினால தான் எந்த பாவங்கள் நீங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை தேவனிடத்துல அறிக்கையிடுங்க. வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி தேவனிடத்துல ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க. யாரிடத்திலையும் சொல்லாதீங்க. தேவனிடத்துல மாத்திரம் அறிக்கையிட்டால் ஒரு வாழ்வு உங்களுக்கு உண்டு, ஒரு இரக்கம் உங்களுக்கு உண்டு. நிச்சயமா நீங்க இந்த பூமியில ஆசீர்வாதமா இருப்பீங்க. அந்த பாவங்கள் எல்லாவற்றுமே விட்டு விட வேண்டும். விட்டால் மாத்திரமே இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டு அந்த மகன் இழந்த எல்லா காரியத்தையும் அவனுக்கு திரும்ப கொடுத்து அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார். இந்த நாள்ல கூட தேவ சமூகத்தை விட்டு தூர போன பிரியமானவர்களே, நீங்க தேவ சமூகத்துக்குள்ளாக நீங்க வரும்பொழுது உங்களை சேர்த்து அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தகப்பன் உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். ஆகையினால தான் மனதுருகிற என் தகப்பன் இடத்துல நான் வருவேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை நீங்க நாடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணுவாருன்னா உங்களை ஆசீர்வதிப்பார். இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஜீவியத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆகையினால தேவன் எனக்காக மனமிறங்குவார், மன உருக்கப்படுவார் என்பதை அறிந்து கொண்டவர்களாக தேவ சமூகத்துல காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நாள கேட்ட வார்த்தையின்படியாக நீர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுடையவர் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாடி உம்மிடத்துல கிட்டி சேரவும் ஆண்டவரே தேவ அன்பையும் ருசி பார்க்கிற தகப்பனே நீர் கிருபை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ தாமே ஆண்டவரே அப்பா வேதத்துல காணப்பட்டவர்களை எப்படியாக மனதுருகினீர் என்பதை கத்தாவை நாங்கள் அறிந்து கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்ய வல்லமுள்ளவர் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். என் தகப்பன் நீர் அப்படியாக ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.